கள்ளக்குறிச்சியில் சாக்கடை நிறைந்த பகுதியில் குடிநீருக்காக ஆழ்துளை கிணறு தோண்டுவதை தடுத்து நிறுத்தியவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை கொனலவாடி கிராம ஏரிக்கரை அருகே ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. சாக்கடை நிறைந்த இடத்தில் ஆழ்துளை கிணறு அமைப்பது குறித்து கேட்டதால் குமார் என்பவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசாரும் புகாரை வாங்க மறுப்பதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் லஞ்சத்தில் திளைப்பதால் பொதுமக்களின் புகார்களை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்க மாமியாரை கூப்பிட்டு போய் கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுக்கல போனப்போ வாங்குறேன்னு சொன்னவர், எழுதுங்க வாங்குறேன்னு சொன்னவர், அந்த எஸ்ஐ பேரு ராஜேஷ், வாங்குறேன்னு சொன்னவர் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் பேசிட்டு திரும்பி வந்து என்ன பண்ணிட்டாரு, உங்க கேஸ் எடுக்க முடியாது போங்கன்னு எங்க மாமியாரை பிடிச்சி வெளில தள்ளிட்டாரு. நீங்க போங்க வெளில போங்க, நாயை விரட்டுற மாதிரி விரட்டிட்டாரு. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் மற்றும் முதுமலை வனப்பகுதியில் 1 மணி நேரம் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் மிதமான மழை பெய்ததால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வெண்மனம் புதூர் கிராமத்தில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் உரிய பராமரிப்பின்றி மதுப்பிரியர்களின் கூடாரமாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கு அதிமுக ஆட்சியில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. ஏழை எளிய மக்களும் இளைஞர்களும் இந்த உடற்பயிற்சி கூடத்தால் பயன்பெற்று வந்த நிலையில் ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக உரிய பராமரிப்பு பணிகளை செய்யவில்லை. இதனால் முட்புதர்கள் வளர்ந்து விளையாட்டு உபகரணங்கள் துருபிடித்து வீணாகி போய் உள்ளன. புதிதாக திட்டங்களை கொண்டு வருவதில்லை என்றாலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களையாவது ஸ்டாலின் அரசு செயல்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மாசி மகத்தையொட்டி மணிமுத்தாற்றில் திதி கொடுக்க சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நல்லூர் மணிமுத்தாற்றில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். அப்போது ஆற்றில் திடீரென நீர்வரத்து அதிகரித்ததால் ஆற்றின் நடுவில் திதி கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் அச்சமடைந்தனர். தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் என தெரிந்தும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதால் இத்தகைய சம்பவம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மலை கிராமத்தில் விவசாயிக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட இலவ மரங்களை வனத்துறையினர் வெட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோடாலி யூத் மலை கிராமத்தில் முத்துப்பெருமாள் என்ற விவசாயிக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் 50க்கும் மேற்பட்ட இலவ மரங்களை வருஷநாடு வனத்துறையினர் முழுவதுமாக வெட்டி சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. விவசாயியுடன் இருந்த முன்பகை காரணமாக வனத்துறையினர் மரங்களை சேதப்படுத்தி இருக்கலாம் என கூறப்படுகிறது. மரங்களை பாதுகாக்க வேண்டிய வனத்துறையினரே இத்தகைய செயலில் ஈடுபட்டது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.